ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. சண்டேனாவே எல்லாருக்குமே ஹாப்பி தான். லேட்டாக இருந்து லேட்டாக ஃப்ரெஷ் ஆகி லேட்டாக சமைக்கலாம். அது இல்லாமல் நான்வெஜ்ன்றதால எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும். பொறுமையாக சமைச்சாலும் செஞ்சுட்டான்னு வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்டுருந்தாலும் நம்ம லேட்டாகவும் செய்யலாம். ஏன்னா வந்து சண்டேன்றதால யாருக்கும் ஸ்கூல் கிடையாது, யாரும் எங்கேயும் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்கன்றதால பொறுமையாகவே செய்யலாம். நாங்கள் மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். காலையிலேயே மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு. மட்டனை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு போன்ஸ்லாம் மட்டும் போன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். போன்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தனியாக வச்சுருந்தேன். அதை வந்து எதுவும் பீஸ்லாம் போடாமல் நல்லா ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். நம்ம வந்து மட்டன் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இந்த யாரெல்லாம் இன்றைக்கி சண்டேன்றதால மட்டன் குழம்பு வச்சுருக்கீங்கன்ட்டு அனுப்புங்க. நான் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் இந்த மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன், பாருங்கள். பசங்களுக்கு வந்து எந்த மசாலா ஆட் பண்ணாமல் செஞ்சால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்றைக்கி சண்டே மட்டன் குழம்பு வைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து எந்த மசாலா போட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யாராச்சும் இதே மாதிரி மசாலா போட்டு செய்வீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வெறும் மிளகா பிடிக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காய தக்காளி வதக்கின மசாலா மட்டும் சேர்ப்போம். ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. மட்டனை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி, ஏன்னா வேகாது. நம்ம இப்போ இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செஞ்சால் தான் வந்து நல்லா வந்து வெந்து வரும் மட்டனு. அப்படி குக்கரில் செய்ய மாட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். இன்றைக்கி சண்டேன்றதால எல்லோரும் ஆஃப்டர்நூனும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்க அத்தை மார்க்கெட்லேருந்து. அத்தை ஆக்சுவலாக எப்போவுமே 2 மணிக்கு மார்க்கெட் எழுந்து போயிட்டு ஒரு 9:30 10 போல் தான் வருவாங்க. நம்ம அதுக்குள்ளே டிஃபன்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வைக்கணும் அத்தை மாமாவுக்கு. அத்தை மாமாவுக்கு அம்மாவும் இருக்காங்க எங்கள் வீட்டில். அதான் எங்கள் வீட்டுக்காருக்கு பாட்டி கூட இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 95 இயர்ஸ் இருக்கும். அவங்களும் என்ன இருக்காங்க. நாங்கள் எப்படி சொல்கிறது, அவங்களுக்காக தான் முதல்ல டெய்லி காஃபியே போடுவோம். ஏன்னா வந்து அவங்க காஃபி குடித்தா தான் அவங்க கொஞ்சம் பிரிஸ்காக, அவங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. ரெகுலராக அவங்க காஃபி கொடுத்துடணும். என்ன சாப்பிட்றாங்களோ இல்லை காஃபி மட்டும் டெய்லி கேட்பாங்க. அதனால் டெய்லி அவங்களுக்கு காஃபி கொடுத்துடணும். அதே மாதிரி வந்து குட்டீஸ்க்கு இன்றைக்கி லீவுன்றதால குட்டீஸ் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க வெளியே. அவங்க விளையாடி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்ம சமைச்சிடணும். சமைச்சா தான் அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான்வெஜ்ன்றதால ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட்றாங்களோ இல்லையோ கறியை ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிரட்டி இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம அப்படியே கறியெல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கறியை வாஷ் பண்ணிட்டு சரி குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சாச்சு. சரி அப்படியே கேமரா ஸ்டாண்டை ஒழுங்காக வச்சுட்டு குக்கரில் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு டீட்டெயிலாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேமரா ஸ்டாண்டை ஒழுங்காக வச்சேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் வச்சுருக்கிறது வந்து ப்ரெஸ்டீஜ் குக்கர் தான். இதில் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் எப்படி வந்து நம்ம செய்கிறோன்ட்டு பார்த்துருங்க. கண்டினியூஸாக வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் புரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் வந்து போர் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஜூமில் வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். மிஸ்டர் கோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். மிஸ்டர் கோல்டு கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஊற்றுங்க. ஏன்னா வந்து மட்டனில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதால அது வந்து வெந்த பிறகு மேலே ஆயில் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஊற்றுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் தான் அதிகமாகும். எண்ணெயை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன போடுறீங்க அப்படின்னா காமிக்கிறேன். சோம்பு, மோஸ்ட்லி வந்து கடுகு வந்து நம்ம சிக்கன் குழம்புக்கு போடுவோம். நான் மட்டனுக்கு மோஸ்ட்லி வந்து கடுகு யூஸ் பண்ண மாட்டேன். கடுகு போது ஸ்பைசஸ் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பை பொறுத்தவரையும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சோம்பும் கொஞ்சம் ஜீரகம் வந்து எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிறேன், சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சீரகம் போட்டால் நம்மளுக்கு வயிறு கூட வலிக்காது சொல்லுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சீரகம். பாருங்கள், சோம்பு போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் கேமராவில் காமிக்கிறேன். சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை சேர்க்கலாம்.
வெங்காயம் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்கலாம். ஏன்னா வந்து வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்தா மட்டும்தான் வந்து தக்காளி நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும், வெங்காயம் வதங்கவே வதங்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா வதக்கி விட்டுலாம். நம்ம வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வதங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பச்சை ஸ்மெல் போகவே போகாது. ஆக்சுவலாக இந்த மட்டன் குழம்பு எப்படின்னா நியூவாக செய்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக கற்றுக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு மட்டன் செய்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து இதில் நான் கிளியராக தான் சொல்லியிருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. நான்வெஜ் செய்கிறது எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல ஈஸி வெஜ்ஜு செய்கிறத விட. எனக்கு நான்வெஜ் தான் ரொம்பவும் எப்படி சொல்கிறதுங்கன்னா சீக்கிரமாக செஞ்சுருவேன். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் நான் நான்வெஜ் செஞ்சால் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நல்ல வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு வந்து ஆக்சுவலாக மட்டன் குழம்பு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு. அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான் வந்து மட்டனில் நல்லா இறங்கணும். ஒவ்வொருத்தவங்க மேரினேட் பண்ணுவாங்க, நம்ம மேரினேட் பண்ண தேவையில்ல. இந்த இஞ்சி பூண்டை வந்து நம்ம இதிலே போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வதக்கலாம். நான் வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கலன்ட்டு நல்லா வதக்கிட்டு பிறகு தான் இஞ்சி பூண்டு போடுவேன். ஏன்னா வெங்காயம் வதக்காமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து தித்திப்பாக ஆகிடும். ரொம்ப நிறைய வெங்காயமும் சேர்க்கக்கூடாது, கரெக்டாக வெங்காயம் ஒரு தக்காளி வந்து கரெக்டான ரேஷியோவில் சேர்க்கணும். மட்டன் குழம்பு பொறுத்தவரையும் வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டு தக்காளி கம்மியாக சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து தித்திப்பாக வந்துருச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. குழம்பு வந்து காரமாக இருந்தால் தான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். போயிட்டு நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு எந்த ஒரு பொருள் ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக வாஷ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுங்க. இல்லைன்னா மண்ணோடு இருந்துச்சு அப்படின்னா வந்து சாப்பிடும்போது யாருக்குமே வீட்டில் பிடிக்காது. க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை இஞ்சி பூண்டுலாம் இப்போ வந்து எனக்கு வெங்காயம் நல்லா வதங்கிறதால இஞ்சி பூண்டு போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டோடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து லேசாக அடி பிடிக்கும். அதனால் இஞ்சி பூண்டு போட்டோடனே நம்ம நல்லா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கூட என்ன பண்ணணும் அப்படின்னா கலந்துகிட்டே இருக்கணும். கலந்தால் மட்டும்தான் வந்து அது அடி பிடிக்காது. அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து குழம்புல வரவே வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா வந்து கலரணும். நல்லா கலந்தால் மட்டும்தான் வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக தெரியும். இல்லை நீங்கள் அடி பிடிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு ஃப்ளேவரே வந்து குழம்புல வராது. ஸோ நான் நல்லா வந்து கலந்துகிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து மட்டன் குழம்பு ஃபஸ்ட்டு வைக்கிறதால கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி மட்டன் குழம்பு வைக்கிறது. நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறது அடி பிடிக்குமா அப்படின்னு சொல்ல யோசிக்கவே தேவையில்ல. நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கிச்சனில் இருந்து ஒரு 20 to 25 மினிட்ஸில் நம்ம அதை சமைச்சு முடிச்சுட்டு அது வந்து இது ஓகே. நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் இதுதான். நம்ம ப்ராப்பராக கிச்சன்லேருந்து கண்டிப்பாக வந்து சமைக்கணும். அப்போ தான் வந்து விட்டு போயிட்டால் அது வந்து அடி பிடிச்சிரும், அந்த மாதிரி ஆகிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு கிச்சன்லேயே பார்க்கலாம். ஏன்னா ஸ்மெல்லிங் சென்சேஷன் அதிகமாக வரும் அடி பிடிக்கிற ஸ்மெல்லாம். அதனால் வந்து நியூவாக செய்கிறவங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே கிச்சனில் இருந்துகிட்டே ஒரு 20-25 மினிட்ஸ் அதை ரெடி பண்ணிவிட்டு குக்கர் ப்ரெஷர் போட்டு போயிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து அடி பிடிக்கும். ஏன்னா வந்து அது லிக்விட் கண்டென்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து கலந்துகிட்டே இருக்கோம். கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போடலாம். ஏன்னா தக்காளி வந்து வதங்கணும் இல்லையா. தக்காளி வந்து அதில் இருக்க சாறு தோல் அதில் இருக்க கன்சிஸ்டன்சி எப்படி சொல்கிற திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம உப்பு போட்டால் மட்டும்தான் தக்காளி வந்து ஃபுல்லாக வதங்கும். அதான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டுருங்க. கல்லுப்பு வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கல்லுப்பு போட்ட உடனே வதங்கிடும். நாங்கள் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து பெரிய மூட்டை வாங்கி வச்சுப்போம். கல்லுப்பை ஜாடியில் போட்டு வச்சுப்போம். தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. அதுக்கப்புறமா கூட உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டாலே போதும். ஃபஸ்ட்டே வந்து எல்லா உப்பு போட்டு அதுக்கப்புறமா கறியில் ஊறாமல் போயிடும். தேவையான அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தக்காளி வதங்குற மாதிரி கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டுலாம் போகல, வதக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மார்னிங் அந்த இடத்துலேயே வேலை முடிஞ்சால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். விட்டு போயிட்டு வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா வந்து பாப்பா தூங்கினா தான் என்னால் வேலை செய்ய முடியும். பாப்பா தூங்கிட்டானா சரி ஃபாஸ்ட்டாக நம்ம முதல்ல வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துடுவேன். அப்பயே வேலையை முடிச்சிடும். க்ளோஸ் பண்ணிட்டு அதை இது பண்ணிட்டு போகிற நம்மளுக்கு செட் ஆகாது. அது வதங்கிச்சா அப்படின்னு பார்த்து நம்ம கறி போடலான்ட்டு வந்தேன். ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சியில் கொஞ்சம் வதங்கின வெங்காய தக்காளி எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இதுதான் அந்த மசாலா, நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு
இது கூட நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு கவனிங்க. ஆனால் க்ளோஸ்அப்பில் வைக்கிறேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்கிறதுல இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நமக்கு தேவையான இல்லை கொஞ்சம் எடுத்து போட்டால் போதும். மற்றபடி குக்கரில் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போட்டுறாதீங்க, கொஞ்சமாக எடுத்துங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் திக்காக வரத்துக்காக அதான் இது பண்ணுறது. நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. வெங்காயம், தக்காளி போட்டு அந்த மசாலா அரைக்கும், அதுவும் வதங்கினதாக போடணும். வதங்கினது போட்டால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரா ஸ்மெல் வராது, நல்லா வந்து குழம்பு ஸ்மெல் வரும். இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்ட்டு நான் க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பாக பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை வந்து நம்மளுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். எப்படின்னா வந்து ரொம்ப கிரேவி வேணும்னா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிங்க. பட் வந்து ரொம்ப நிறைய ஆட் பண்ணாலும் வந்து தித்திப்பாக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை அதிகமாக ஆட் பண்ணால் வந்து மிளகு சீரகம் ஆட் பண்ணுவேன். மிளகு சீரகம் அதிகம் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மிளகு நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து எங்கள் வீட்டில் மிளகு வந்து கொஞ்சம் குழந்தைங்களாம் சாப்பிட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுவோம். அதை விட மிளகாத்தூள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துப்போம், வீட்டு மிளகாத்தூள் கூட. சோம்பும் மிளகும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரேஷியோ போட்டுட்டு சீரகம் மட்டும் கம்மியாக போடணும், இல்லைன்னா கசப்பு எடுக்கும். கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். இப்போ பொட்டுக்கடலை போட பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் தான் போட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு 2 கொஞ்சம் எடுத்து போட்டேன். ஆக்சுவலாக வந்து நிறைய போட்டிங்க அப்படின்னாலும் தித்திப்பாக போயிடும். ஒரு வேளை பொட்டுக்கடலை திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா பொட்டுக்கடலை நிறைய போட்டு மிளகு சோம்பு வந்து நிறைய போடுங்க. நிறைய போட்டால் காரமும் அந்த தித்திப்பு இல்லாமல் திக்னஸும் சரியாக இருக்கும். ஒருத்தவங்க தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து தேங்காய் யூஸ் பண்ணால் அப்பப்போ எடுத்துகிட்டு வர மாதிரியே இருக்கும், ஜீரணம் ஆகாத மாதிரியே இருக்கும்ன்றதால தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதால சீக்கிரத்துக்கு வந்து ஜீரணத்துக்கு வராதுன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கறி ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மசாலாவை அரைச்சிட்டு வரலாம் பேஸ்ட்டாக. குக்கர் அப்படின்றதால வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து விசில்லேயே வந்து நல்லா வெந்துடும் கறி. நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு இதுவும் இல்லை. இது நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு என்ன பண்ணேன்னா மிக்சியில் அரைக்கலான்னு சொல்லிட்டு அந்த இதுவை எடுத்துகிட்டு போயாச்சு. அப்படியே நல்லா வதக்கிட்டு ஆக்சுவலாக அந்த மிக்சியில் அரைக்கிற கிரேவி வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் வரும். ஏன்னா வெங்காயத்தக்காளி ஆட் பண்ணுறோம்ல. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஆக்சுவலாக வந்து நிறைய தேவைப்படாது. சிக்கன்றதால கொஞ்சம் ஸ்மெல் வரும், மட்டன் அந்தளவுக்கு ஸ்மெல் வராது. அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாலே போதும். நம்மளுக்கு இந்த மிளகாத்தூளோட கலர்ஃபுல்லே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தான் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அதிகமாக போடல மட்டனுக்கு. நல்லா வதக்கிட்டு ஒரு பக்கம் அந்த மசாலாவெலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலான்னு சொல்லி அரைக்க எடுத்துகிட்டு போயாச்சு. இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இதுலேயே கூட வரமிளகா வந்து கொஞ்சம் வறுத்து போட்டு அரைச்சிக்கலாம். பட் வரமிளகா போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் வந்து வரமிளகா ஆட் பண்ணுற மாதிரினா இங்கே மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். நான் வரமிளகாலாம் ஆட் பண்ணல, இது மட்டும் தான் ஆட் பண்ணி அரைக்க போனேன். சரி, இது சைட் பை வதங்கிட்டே இருக்கும், நம்ம போய்ட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலான்னு போயாச்சு. அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பேஸ்ட்டாக மாதிரி வரும். நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து தண்ணி கம்மியாக வேணால் கம்மியாக ஊற்றிக்கலாம், தண்ணி அதிகமாக வேணாலும் அதிகமாக ஊற்றிக்கலாம். எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் திக்காக வேணாலும் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க. இல்லை குழம்பா வேணும் அப்படின்னா வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிங்க. நாங்கள் இட்லிக்கு வந்து நல்லா குழம்பா தான் சாப்பிடுவோம், ரைஸ்க்கு அது மாதிரி தான் கிரேவியாக சாப்பிடுவோம். அதான் நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா அரைஞ்சிட்ட பிறகு எடுத்து வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இந்த பேஸ்ட்டு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், ஏன்னா வந்து அந்த மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் அரையாமல் இருக்கும். அதனால் ஒரு அரை கிளாஸோட கம்மி தான் தண்ணி கொஞ்சம் நல்லா போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக. ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக அரைச்சா நல்லாவே இருக்காது. கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த டைமில் இதையும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து சேர்த்துட்டு நீங்கள் இந்த மிக்ஸி ஜார் அப்படியே வச்சுங்க. இது நல்லா சேர்த்துட்டு பிறகு ஏன்னா வந்து மிக்ஸி ஜார் அப்படியே வச்சுட்டு அந்த மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் சைடில் இருக்கும் இல்லையா, அப்படியே வந்து அதை அப்படியே வாஷ் பண்ணுறது அப்படி பண்ணாதீங்க. மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம நல்லா அந்த அரைச்சோட இது இருக்கும், கொஞ்சம் இந்த மாதிரி வந்து க்ளீனாகாமல் இருக்கும். அந்த க்ளீனாகாமல் இருக்கிறத நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கடைசியாக தண்ணி ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூடியும் சரி, மூடியில் இருக்கிறதும் சரி, அதில் இருக்கிறதும் சரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடும். மோஸ்ட்லி நம்ம குக்கரை போட ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை, கறி வெந்திருக்கணும்னு தேவையில்லை. அது ப்ரெஷர் விட்டாவே கறி வெந்துடும். லேசாக வதக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா குழம்பு பொடி போடலாம். குழம்பு பொடி வந்து நாங்கள் வீட்டில் தான் அரைச்சோம் அந்த மிளகா பொடியை. அந்த மிளகா பொடி வந்து
எல்லோரும் அரைக்கிற மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுக்கு மஞ்சத்தூளை நம்ம அதிலே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதால அதுவே கலர் கொடுத்துரும் பாருங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நான் வந்து மிளகாத்தூள் சோம்புலாம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். அதனால் இங்கே வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் அப்படின்றதால நம்மளுக்கு வந்து செம்ம அரோமா கிடைக்கும். நம்ம வீட்லேயே வறுக்கிறதால நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ரொம்ப காரம் தான் அடிக்கும். நான் நிறைய செஞ்சுருக்கேன். அதனால தான் வந்து கடை மிளகாத்தூளை யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணி போட்டு அலசி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி என்ன பண்ணணும்னா ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் இட்லிக்குன்றதால நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு 7 to 8 பேர் இருப்போம். எல்லாேருக்கும் வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியோட அளவு வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாகவும் வச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து மட்டன் வேகணும் இல்லையா, கொஞ்சம் கரெக்டாக வச்சா தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விசில் வந்து ஒரு 3 to 4 விசில் தான் விட முடியும். இதே வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக வந்து ஒரு 4 to 5 கிளாஸ் இல்லை 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய விசில் விடலாம். நல்லா வேகவும் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு பிடிக்கும். நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறமா நீங்கள் மல்லி இல்லை புதினா கூட லேசாக ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புதினா ஸ்மெல் பிடிக்காது. குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால இந்த டைமில் நான் உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஏன்னா வந்து உப்பு கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இதுவும் நீங்கள் செய்யணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து குழம்பு வந்து க்ளோஸ் பண்ணணும். டேஸ்ட் பண்ணாமல் குழம்பு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு கூட தெரியாது. திரியும் கூட நான் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் இருக்க பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். உப்புலாம் காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்த பிறகு அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் மல்லித்தழைலாம் இறக்கி திறந்த பிறகு தான் போடுவேன். அதனால் நான் போடல இப்போ கொதிக்கும் போதோ, ஏன்னா மல்லி வாசனை ரொம்ப வரப்போகுது அப்படின்ட்டு. சரி குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டாச்சு. கண்டிப்பாக வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணுற முன்னாடி அந்த ஹோல்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்த்து தான் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து குக்கர் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 7 o'clock டைம் தான் இருக்கும். காலையிலே ரெடி ஆயாச்சு. எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இட்லி கறி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வந்து இட்லி வித் மட்டன் குழம்பு பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குட்டிக்கு இந்த நெல்லி எலும்பு வச்சு சர்வ் பண்ணியாச்சு.